வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தமிழர் மரபு ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ் ஜிஇ 3152 சப்ஜெக்ட் கோடுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். 12th February 2025 நடக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டிக்கான எக்ஸாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. இந்த பேப்பர் உங்களுக்கு கண்டென்ட்டை நீங்கள் ஓனாகவே புரிஞ்சிக்கிட்டு ஹெட்டிங்ஸ்லாம் கரெக்டாக எழுதிட்டு நீங்கள் உங்களுடைய ஓன் ஸ்டேட்மெண்ட்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணலே உங்களுக்கு மார்க்ஸ் சூப்பராக கொடுத்துருவாங்க. சினாப்சிஸ் போடணும், அதாவது குறிப்பிச்சட்டகம் போட்டுட்டு ஒவ்வொரு ஹெட்டிங்ஸ்க்குமே கொஞ்சம் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் ஓனாக கொடுத்தாலே போதும். இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கதையை சொல்லி கொடுத்துட்றேன், அதாவது அந்த கண்டென்ட்டை சொல்லி கொடுத்துட்றேன். உங்களுடைய ஓன் ஸ்டேட்மெண்ட்ஸில் நீங்கள் எழுத பழகிக்குங்க. ஓகேங்களா? இப்போது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இப்போ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு சீக்கிரமாகவே நீங்கள் ஒரு வீடியோவும் உங்களுக்கு 6 minutes 10 minutes அப்படி தான் வரும். ஈஸியாக நீங்கள் 1 hourலேயே இந்த பேப்பரை படித்து முடிச்சிடலாம். கொஷின்ஸும் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கொஷின்ஸ்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்ட் பி கொஷின்ஸ் தான் இருக்க போது. போத் தமிழ் வெர்ஷன் இங்கிலீஷ் வெர்ஷன் சேர்த்து கொடுத்துட்றேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் 1க்கு பார்த்துடலாம். மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் இன் திருக்குறள், திருக்குறளில் மேலாண்மை கருத்துக்கள். ஓகேங்களா? இதில் டோட்டலாக நான் 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இதுலேருந்து ஏதாவது ஒன்று தான் கம்பல்சரியில் வரும். ஓகேங்களா? அதாவது தான் 4 கொடுத்துருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு கொஷின் கேட்க போகிறது ஒன்று தான். ஸோ இதில் சாய்ஸ் கொடுக்கறது கஷ்டமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ரொம்ப வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 4 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதுவே வந்துடும். என்னென்ன கொடுத்துருக்கேன் பார்க்கலாமா? 1 by 1ங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ், அதாவது திருக்குறளின் மேலாண்மை கருத்துக்கள். செகண்ட் ஒன் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பாரதியார் அண்ட் பாரதிதாசன், தமிழும் பாரதியும் பாரதிதாசனும். டிராவிடியன் லாங்குவேஜஸ், இது ரெண்டுமே பெரிய பெரிய டாபிக், இந்த ரெண்டுமே சின்ன டாபிக். டிராவிடியன் லாங்குவேஜஸ் திராவிட மொழிகள். டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் லிட்ரேச்சர், தமிழில் நவீன இலக்கியத்தின் வளர்ச்சி. ஸோ ஃபஸ்ட்டு 2 ரொம்ப தரோவாக படிக்கணும். இந்த லாஸ்ட்டு 2 நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேங்களா? இது ஒரு சேஃப் ஜோனுக்காக. ஸோ இந்த 2 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த 2 ஒரு நார்மல் இம்பார்ட்டன்ட் படிச்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினில் ஃபஸ்ட்டு பார்ட் பியில் 11th கொஷின் கொடுத்த 4மே தரவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா ஏதாவது ஒன்று தான் வரும், அதனால். நெக்ஸ்ட் யூனிட் 2க்கான இம்பார்ட்டன்ட் பார்ட் பி கொஷின்ஸ் பார்க்கலாம். ரோல் ஆஃப் டெம்பிள்ஸ் இன் சோஷியல் அண்டு எக்கனாமிக் லைஃப் ஆஃப் தமிழ், தமிழர்களின் சமூக பொருளாதார வாழ்வில் கோவில்களின் பங்கு. அப்படிலாம் இன்னொரு கொஷின், மேக்கிங் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மிருதங்கம், பறை, வீணை, யாழ் அண்ட் நாதஸ்வரம். இசை கருவிகள், மிருதங்கம், பறை, வீணை, யாழ், நாதஸ்வரம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதை படிக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 2 கொஷின் தரவாக படித்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ 1 அட்டன் பண்ணிடலாம். உங்களுக்கு நீங்கள் ரொம்ப லக்கியாக இருந்தால் இது 2மே செட்டிங்கில் வந்துடும், கொஷின் பேப்பர் செட்டிங்கில். ஆனால் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வந்துடும், படித்து முடிச்சிடுங்க. நான் உங்களுக்கு இதை ஈஸியாக சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸ்போர்ட்ஸ் அண்டு கேம்ஸ் ஆஃப் தமிழ், தமிழர்களின் விளையாட்டுகள், ரொம்ப முக்கியமான டாபிக். நெக்ஸ்ட் அப்படி இல்லைன்னா வளரி, டைகர் டான்ஸ், வில்லுப்பாட்டு, தெருக்கூத்து. ஓகேங்களா? ஸோ இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நீங்கள் ஓனாகவே எழுதலாம். கீ பாயிண்ட்ஸ் தான் முக்கியம். இதில் கீ பாயிண்ட்ஸ் வச்சுக்கிட்டு நல்லா ஸ்டோரி எழுதலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியான கீ பாயிண்ட்ஸ் தரேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 14th ஒன், அதாவது 4th யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின். ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் சங்கம் ஏஜ் அண்ட் ஓவர்சீஸ் கான்க்வெஸ்ட் ஆஃப் சோலாஸ், அதாவது சங்ககால நகரங்களும் துறைமுகங்களும் மற்றும் கடல் கடந்த நாடுகளில் சோழர்களின் வெற்றி. இது ஒரு கொஷின். செகண்ட் கொஸ்டின், எஜுகேஷன் லிட்ரஸி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆஃப் சங்கம் ஏஜ். ஸோ இது எல்லா கொஷின் பேப்பர்லேயும் இந்த கொஷின் செட்டிங் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? இந்த வாட்டி நான் இதை எதிர்பார்க்குறேன். ஏன்ஷியன்ட் சிட்டி ஸ்போர்ட்ஸ் ஆஃப் சங்கம் ஏஜ் அண்ட் ஓவர்சீஸ் கான்க்வெஸ்ட் ஆஃப் சோலாஸ். உங்கள் செட்டுக்கு நீங்கள் 2மே படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சேஃப் ஜோனில் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ 2மே தரவாக படிச்சுக்குங்க. என்ன விஷயம் தானே தெரிஞ்சுக்க போகிறீங்க, தெரிஞ்சுக்கிட்டு ஓனாக எழுத போகிறீங்க. நல்லா ப்ரெசன்டேஷன் கொடுத்து பாக்ஸ் போட்டு அங்கங்கே ஹைலைட்ஸ் பண்ணி நல்லா கொடுத்தீங்கன்னா இந்த பேப்பரில் நல்லா கிரேட் வந்துடும். 5th யூனிட் 15th கொஸ்டின், த கல்ச்சரல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தமிழ் ஓவர் அதர் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் பிற்பகுதிகளில் தமிழ் பண்பாட்டின் தாக்கம்.
இன்ஸ்கிரிப்ஷன், மேனுஸ்கிரிப்ட் அண்ட் பிரிண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் புக்ஸ். கல்வெட்டுகள், கையெழுத்து படிகள், தமிழ் புத்தகங்களின் அச்சு வரலாறு. கூட எக்ஸ்ட்ரா ஒரு குட்டி கொஷின் ஒன்று கொடுத்துருக்கேன். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். இந்த கொஷினை 2 மார்க்லையும் திடீர்னு கேட்டுடலாம். இன்கேஸ் புதுசாக கேட்கணுன்னா இந்த கொஷினை உள்ளே கொண்டு வரலாம் இந்த உங்கள் பேட்சுக்கு. ஸோ சுயமரியாதை இயக்கம். ஸோ உங்கள் பேட்சுக்கு இந்த கொஷின் வந்து உள்ளே வந்துருச்சுன்னா பார்ட் பியில் வந்துடும். அப்படிலாம் பார்ட் ஏல கண்டிப்பாக அந்த கொஷின் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இவ்வளவு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்ட் பி மட்டும்தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து பார்ட் ஏ அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதை வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா என்னோடய அகாடமியில் இப்போ சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம், ஜேஇ எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப டைட் ஷெடியூலாக இருக்குது. நான் உங்களுக்கு ஈஸியான கீ பாயிண்ட்ஸை நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிடுவேன். ஒவ்வொரு வீடியோவும் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் தான் இருக்கும். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலான்னா 1 ஹவரில் படித்து முடிச்சிடலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் நாளான்னைக்கு நைட்டு கூட நீங்கள் உட்காந்து 1 ஹவர் முடிச்சிடலாம். ஸோ நான் சொல்கிறத கேட்க போகிறீங்க, அப்படியே போய் எழுத போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.